Welcome to Ratna Fan House Sparkling New Year Sale. டிசம்பர் 31 முதல் ஜனவரி 4 வரை 5 நாட்களுக்கு மட்டுமே. Sparkling New Year Sale. ரத்னா ஃபேன் ஹவுஸ், ராஜாபாதர் ஸ்ட்ரீட், டி நகர். ரொம்ப டயர்டா இருக்கு. இயற்கையான டேட்ஸ், பாதாம், பிஸ்தா, கேஷ்யூ அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ். மும்பை ஏர்போர்ட் நெரிசலை குறைக்க நவி மும்பையில் புதிய சர்வதேச ஏர்போர்ட் 19,600 கோடி ரூபாய் செலவில் அதானி குழுமம் கட்டியது. கடந்த அக்டோபரில் பிரதமர் மோடி திறந்து வைத்தார். இன்று பெங்களூருவில் இருந்து வந்த இண்டிகோ விமானம் நவி மும்பை ஏர்போர்ட்டில் முதல் விமானமாக தரையிறங்கியது. விமான பயணிகளை அதானி குழும தலைவர் கௌதம் அதானி வரவேற்று பரிசுகள் வழங்கினார். இதை எதிர்பார்க்காத பயணிகள் ஆச்சரியத்தில் மூழ்கினர். நாங்கள் பெங்களூரில் இருக்கோம். இந்த நவி மும்பை ஏர்போர்ட் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும், இந்த இனாகரல் ஃப்ளைட்டில் வந்து வரணுன்றதுக்காகவே 2 months பிஃபோரே நாங்கள் வந்து புக் பண்ணியிருந்தோம். ஸோ இங்கே வந்து காலையில் வந்து கரெக்டாக வந்து ஆன் டைம் ஷெடியூல் எடுத்துட்டாங்க. பட் எங்களுக்கு என்ன ஆச்சுன்னா, பெங்களூரில் ஒரு 10 minutes டிலே ஆச்சு. ஏன்னா வெதர் கண்டிஷன் அங்கே சரியில்லைன்னு சொன்னோடனே எல்லாருக்கும் வந்து ஒரு மாதிரி பதட்டம் ஆகி போச்சு. ஐயோ, நம்ம ஒரு ஃப்ளைட் வந்து ஃபஸ்ட்டு இறங்குமா, ஆகாஷா ஃபஸ்ட்டு இறங்குமான்ற ஒரு இதில் இருந்தோம். பட் எப்படியோ வந்து நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து ரீச் ஆகிட்டு வாட்டர் கேனன் சல்யூட்லாம் கொடுத்தாங்க. ரொம்ப நல்லா இருந்தது. வெல்கமிங் வந்து இங்கே ஸ்டாஃப் எல்லாம் கோஆப்ரேட் பண்ணி லேண்டிங் ஆகும்போது எல்லாரும் வந்து கிளாப் பண்ணாங்க. பைலட் வந்து முதல்ல வந்து இன்ஃபார்ம் பண்ணியிருந்தாரு, இது மாதிரி அதானிஜி வந்து வந்திருக்காரு, உங்களுக்காக வந்து அவர் வந்து எல்லாரையும் வந்து பர்சனலி இன்வைட் பண்ணுறதுக்காக வந்திருக்காருன்னு சொன்னோடனே எங்களுக்கு டபுள் எக்ஸைட்மெண்ட். எங்களுக்கு இது மாதிரி ஆகும் நாங்கள் எதிரே பார்க்கல. ஸோ இன்னொன்று வந்துட்டு பர்சனலாக எனக்கு என்னென்னா, என் பொண்ணு தான் சாய் பிரதீக்ஷா. அவள் தான் வந்து ஃபஸ்ட்டு வந்து இந்த நவி மும்பை ஏர்போர்ட்டில் வந்து ஃபஸ்ட்டு வந்து பேசஞ்சர் வந்து இன்வைட் பண்ணார் அதானிஜி. அவரே வந்து இன்வைட் பண்ணுறது வந்து ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக ஃபீல் பண்ணுறேன். இங்கே இருக்கிற ஃபெசிலிட்டிஸ்லாம் ரொம்ப நல்லா மெயின்டைன் பண்ணுறாங்க. ஸ்டாஃப் ரொம்ப கோஆப்ரேட்டிவ். எல்லாரும் வந்துட்டு இந்த கிஃப்ட்டு கொடுக்குறதாகட்டும், இந்த டாய்லெட் ஃபெசிலிட்டிஸ் ஆகட்டும், சேஃப்டி, ஆಮೇಲೆ வரத்துக்கு எங்கே போகணும், எங்கே எக்ஸைட் இருக்குது, என்ன இருக்குன்னு எல்லாமே க்ளீனாக வந்து இது பண்ணாங்க. நான் ஃபர்ஸ்ட் பேசஞ்சராக வருவேன்னு எதிர்பார்க்கல. அதனால் நான் ரொம்ப ப்ரௌடாக ஃபீல் பண்ணுறேன். அதானிஜி எங்களுக்கு வந்து ஹேண்ட் ஷேக் கொடுத்து கிஃப்ட்ஸ் கொடுத்தாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. எல்லாருமே நல்லா மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி நல்லா கோஆப்ரேட் பண்ணாங்க.